Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா coming Friday 28/3/2025ல நம்ம Lakshmi Max appல group D examக்கான second batch வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம first batch வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சோ அந்த batch வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. சோ இப்போ again second batch வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். group D யோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 14 to 15 வீக்ஸ் வந்து எடுத்துக்கிடும். ஓகேவா? சோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 14 to 15 வீக்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படினா மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸோட சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். அந்த 14 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும், சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். சோ எல்லா டெஸ்டையும் அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோரை வந்து 1 by 1 நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா 28/3/2025 ல இருந்து செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க இன்னும் குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த செகண்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த செகண்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் வந்து உங்க கையில கொடுத்துருவோம். சோ பிளான் கொடுத்துருவோம், அந்த பிளான்லயே கிளாஸஸ் கொடுத்துருவோம், மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த வாரத்துல நீங்க படிச்சது எல்லாமே எவ்ரி சாட்டர்டே டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து இந்த வாரம் சாட்டர்டே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சாட்டர்டேக்குள்ள நீங்க அந்த பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆப்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டர்டே பாத்தீங்கன்னா நம்ம ஆப்லயே டெஸ்ட் நடக்கும். ஒரு 50 மார்க்குக்கு நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த வாரத்துல என்னெல்லாம் படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த வீக்குக்கான பிளானை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் அடுத்த சாட்டர்டே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் எழுதுவீங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 14 வீக்ஸ்ல நீங்க என்ன பண்ணிரலாம்னா குரூப் டி யோட சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆப்லயே உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். சோ இந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनையும் பிராக்டீஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிரலாம். ஓகேவா? சோ செகண்ட் பேட்ச்ல இது எல்லாம் தான் நாம பண்ண போறோம். அது போக இந்த பேட்ச்ல உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸும் இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டாலும் இந்த கிளாஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி இருக்கும். சோ நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸை இந்த ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ண போறோம்னா மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, ரிவிஷன் கிளாஸஸ், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चन, லைவ் கிளாஸஸ், இது எல்லாமே செகண்ட் பேட்ச்ல உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இன்னும் படிக்க ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட் ஃப்ரைடே வந்து நம்ம செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி என்டிபிசி. ஸோ என்டிபிசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 40 டேஸ் தான் கரெக்டாகவே டைம் இருக்கு. ஏன்னா எக்ஸாம் வந்து குயிக்காக வந்துடும். ஏன்னா கான்ஸ்டபிளோட ஆன்சர் கீ, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் இப்போதான் முடிஞ்சிச்சு. அதோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்டிபிசிக்கான சிபிடி 1 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இருக்கக்கூடிய இந்த 40 டேஸ்க்குள்ள என்டிபிசிக்கு ஒரு ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பேசிக்ஸ் எதுவுமே படிக்க போறதில்ல. முக்கியமான கொஸ்டின், இங்க என்ன கொஸ்டின் படிக்கிறீங்களோ அது அப்படியே எக்ஸாம்ல உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல ஓவராலா ஒரு 500 வீடியோஸ் வந்து இருக்கும். இந்த 500 வீடியோஸ்ல இந்த 40 டேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 150 கிளாஸஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். பிளஸ் அது போக டெய்லி லைவ் கிளாஸஸ். ஓகே, ஸோ இதை கரெக்டா நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பா உங்களால சிபிடி 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 500ல அட்லீஸ்ட் ஒரு 150 நீங்க 500 அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டாப்பராகவே செலக்ட் ஆயிருவீங்க. அட்லீஸ்ட் ஒரு 150 கிளாஸஸ் பிளஸ் டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30. ஸோ இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு சைட்ல டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா என்டிபிசிக்கு இன்னொரு 40 டேஸ்ல வந்து ரெடி ஆகிடலாம். ஓகே, என்டிபிசிக்கு நான் படிக்கவே ஆரம்பிக்கல, அரைகுறையா தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற கூடிய ஸ்டூடெண்ட்டும் ஸோ இந்த என்டிபிசிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 40 டேஸ்ல உங்களுக்கு ஸ்மார்ட்டான பிளான் வந்து கொடுத்துருப்போம். எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். லைவ் கிளாஸ்ல வந்து எக்ஸ்பெக்டட் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டுமே போதும் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கிளியர் பண்றதுக்கு. பிளஸ் அது போக ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின், முக்கியமான சயின்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர் எல்லாமே லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். லைவ் பாத்தீங்க அப்படின்னா 60 டேஸ்க்கான லைவ் கிளாஸ், ஆல்ரெடி 10 டேஸ்க்கான லைவ் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாமே அப்படியே ஆப்ல இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களோட ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா இப்போ சிபிடி 1க்கு சப்போஸ் சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா இருக்கும், சில பேருக்கு லாஸ்ட் ஷிஃப்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லாஸ்ட் ஷிஃப்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த 40 டேஸ்க்கு மேல இன்னொரு ஒரு 20 டேஸ் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. அப்போ 60 டேஸ் வரைக்கும் டைம் இருக்கும். அப்ப ரொம்ப சூப்பராகவே சிபிடி 1க்கும் ரெடி ஆகிடலாம். ஓகே, ஸோ இந்த டைமை விட்டீங்கன்னா என்டிபிசிக்கு இனி படிக்க டைமே இருக்காது. ஸோ அதனால 28/3/2025ல குரூப் டிக்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் ஸோ என்டிபிசிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச்லையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி வீக் உங்களுக்கு வந்து ஆப்ல இதுல டெஸ்ட்டும் இருக்கும்.
என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான மெட்டீரியலும் கையில் கொடுத்துருவோம், உங்களுக்கு டெஸ்ட்டும் வச்சுருவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த பேச்சஸில் நான் ஜாயின் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பில் 2500 இருக்கும். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நம்ம வந்து ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம செகண்ட் பேட்ச் குரூப் டிக்கு செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், NTPCக்கும் ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ நாளைக்கு வரைக்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நாளைக்குள்ள ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகுறாங்களோ அப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா உங்களுக்கு ரயில்வே மட்டும் இல்ல, SSCல வரக்கூடிய எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். குரூப் டி NTPC மட்டும் இல்ல, இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா SSCல வரக்கூடிய எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய TNPSC எக்ஸாம்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸ், அதுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கும். சுருக்கமா சொன்ன போனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். எதுக்காக ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் பாத்தீங்கன்னா 26/3/2025 நாளையோட க்ளோஸ் ஆகிரும். சோ டோட்டலாவே 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதனால குயிக்கா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த NTPCயோட செகண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும், அதே NTPCயோட செலெக்ஷன் பேட்ச்லையும் குரூப் டியோட செகண்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஸோ இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த 2 நம்பரையுமே லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கும். இப்போ நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்க பே பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவங்க கொடுக்குற ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பருக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1899. இதை பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ NTPCக்கு இது வரைக்கும் இருந்த டேஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன், இனிமேல் வரக்கூடிய டேஸை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஸோ இந்த பேட்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரைடேல இருந்து செகண்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டோட்டலா 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கிறதுனால எப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகுறாங்களோ அப்போ வந்து அந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது டீம் வந்து 5 கூப்பன் கோட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், பட் ஆல் இன் ஒனுக்கு வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால 5 கூப்பன் கோட்ஸ் தான் அவைலபிளா இருக்கும். அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி டெய்லி லைவ் கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 லைவ் இருக்கும். லைவ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ல என்ன கொடுத்துருக்கோமோ அந்த மெட்டீரியல்ஸ், அந்த கிளாஸஸ், அந்த டெஸ்ட் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, படிங்க, கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் எப்படி ரயில்வேல இருந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்லையும் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா NTPC குரூப் டி ALP எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும். பட் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புலேயே உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். இப்போ காலேஜ்லாம் படிக்கிறீங்க, ஒரு 18 வயசு ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தது ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிருங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரைவேட் கம்பெனி போனாலும் அங்கே நடத்தக்கூடிய ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 18 வயசு இருக்கும்போதே கரெக்டான டெசிஷன் எடுங்க. நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, மேக்ஸ், ரீசனிங் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வளர்த்துக்கணும். இதெல்லாம் வளர்த்துக்கிட்டீங்கன்னா தான் ஒரு காலேஜை விட்டு வெளியில் வரும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு பிரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு செக்யூரான ஜாபுக்குள்ளே உங்களால் பிளேஸ் ஆக முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே எந்த டைம்னாலும் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க 1899, பட் லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். எந்த டைம்னாலும் கிளாஸஸ் பார்த்துக்கலாம், எப்போனாலும் பார்த்துக்கலாம். சப்போஸ் ஒரு லோ லெவல் ஜாப்ல உள்ள போனாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ரமோஷன் எக்ஸாம்ஸுக்கும் இந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. 1899க்கு உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சயின்ஸ், ரிவிஷன் கிளாஸஸ், SSCயோட கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா, இது போக இங்கிலீஷ், ஸோ இது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். பிளஸ் டெய்லி லைவ் கிளாஸஸும் இதில் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க, பாசிட்டிவாக இருங்க. ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியும், படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஆஃபரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காமல் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆஃபர் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 5 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அகெயின் சொல்கிறேன், 5 ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போ ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். இது போக வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.